அதிமுக பலகீனப்படலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த தலைவராக எம்ஜிஆரை போல் ஜெயலலிதா அம்மாவை போல் இல்லை. இல்லாத காலகட்டங்களில் அந்த தலைவர்கள் எப்படி செய்யணும்னா எல்லோரையும் அரவணைத்து, இப்போ இதுபோல் அதிமுகவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கையில் 84 அன்றைக்கு எல்லோரும் இணைந்து, அன்றைக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் கிடையாது, எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு மீண்டும் அதிமுகவும் ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள். அன்றைக்கு கலைஞர் பிரச்சாரம் செய்ததே எம்ஜிஆர் இல்லை, இறந்து விட்டார், இதுதான். அதையெல்லாம் தாண்டி மக்கள் அதிமுக மீது நம்பிக்கை வைத்தார்கள், ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள். அன்னைக்கு இருக்க நம்பிக்கை இன்னைக்கு இல்லைன்றதுதான் பிரதானமா பார்க்கப்படுது. அதான் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அரவணைக்க தவறுகிறார். அவர் கட்சி தலைமை தன் வசம், தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுக தொண்டர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. நிச்சயம் இந்த முறை அதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும். அப்படி அது ஆட்சி அமைக்காவிட்டால் அதற்கு முழு முதல் பொறுப்பாளியாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கப்படுவார்.